அனைவருக்கும் வணக்கம். மே 31, 1981 ஆண்டு. இதை தமிழர்கள் யாரும் மறந்திருக்க மாட்டோம். ஈழத்தமிழர்களாக இருக்கும் யாரும் மறந்திருக்க மாட்டோம், மறக்கவும் மாட்டோம் என்ற அளவுக்கான மிக பாதிப்பை கொடுத்த ஒரு நாள் மே 31 ஜூன் 1 1981 ஆண்டு. ஆசியா கண்டத்திலேயே மிக பெரிய நூலகமாக விளங்கி கொண்டிருந்த யாழ் நூலகம் எங்குமே கிடைக்க முடியாத அரிய பொக்கிஷங்களை தன்னகத்தை கொண்டிருந்த நூலகம், தமிழருடைய வரலாறுகளை சிறப்பாக சேகரித்து வைத்திருந்த நூலகம் சிங்களவர்களின் மனதில் பயத்தை உண்டு பண்ணிவிட்டது போல மே 31 இருந்து ஜூன் 1 வரை 1981 ஆண்டு சிங்களவர்களுடைய இனவெறியின் உச்சமாக யாழ் நூலகம், யாழ்ப்பாணத்தில் இருந்த பல நிறுவனங்கள், சந்தை, ஈழநாடு பத்திரிகை போன்ற அத்தனை விடயங்களையும் எரித்து சாம்பலாக்கிய நாள் தான் இந்த நாள். சாம்பலானாலும் மீண்டும் எழுவோம் என்பது தமிழருடைய வாசகமாக இருந்தாலும், சிங்களவர்களால் சாம்பலாக்கப்பட்டாலும் கூட மறுபடியும் மீண்டும் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது யாழ் நூலகம். இந்த நூலக எரிப்பின் வரலாறு அடுத்த தலைமுறைகளுக்கு மட்டுமல்லாமல் வெளிநாட்டவர்களும் அறிய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஒரு இனத்தின் அடையாளம் பள்ளிக்கூடம், நூலகம்தான். இன்று எத்தனையோ ஆயிரம் கோயில்கள் நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் கட்டினாலும் தமிழருக்கென்று ஒரு நூலகம் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறதா என்றால் எங்கும் இல்லை. ஆனால் யாழ் நூலகம் என்ற ஒரு சிறப்பான நூலகத்தை சிங்களவன் அளிக்கும் பொழுது தமிழ் இனத்தின் அடையாளத்தையே அழித்து விட்டோம் என்ற ஒரு கொட்டத்தோடு தான் அந்த நூலகம் அளிக்கப்பட்டது. யாழ் நூலகத்தின் எரிப்பு நிகழ்வை நினைவு கூறும் விதமாக செவ்ரோன் நகரில், அதாவது பிரான்ஸ் நாட்டில் செவ்ரோன் என்னும் நகரில் மே 31 முதல் ஜூன் 1 வரை ஒரு புத்தக கண்காட்சி நடத்த இருக்கிறார்கள். TYRO மற்றும் ஏனைய அமைப்புகள் இணைந்து இளம் தலைமுறையினரை ஒன்றிணைத்து இந்த நிகழ்வை நடத்த இருக்கிறார்கள். இந்த நினைவு கூறும் 2 நாள்களிலும் TYRO சார்ந்த மாணவ அமைப்புகள் பிரெஞ்சு மொழியில் இந்த நூலக வரலாற்று செய்தியையும் யாழ் நூலக எரிப்பு சார்ந்த விடயங்களையும் கூறுவதற்கு காத்திருக்கிறார்கள். கட்டாயம் இந்த நிகழ்வுக்கு அனைவரும் செல்ல வேண்டும். நான் மட்டுமல்ல, எம்முடைய குழந்தைகளை கட்டாயம் அழைத்து செல்ல வேண்டும். தமிழ் குழந்தைகள் மட்டுமல்லாமல், தமிழர்கள் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு நாட்டவர்களையும் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். யாழ் நூலகம் எரித்து இத்தனை ஆண்டுகள் கழித்தும் எங்களுடைய மனதில் மிகப்பெரிய வடுவாக இருக்கும் இந்த செய்தியை உலகத்தவர்களுக்கு அறியத்தர வேண்டும். எம் இனத்தின் அடையாளமாக வியாபித்திருந்த யாழ் நூலகம் ஒன்று தன்னகத்தே சிறந்த நூல்களையும் அரிய நூல்களையும் தமிழர்களுடைய வரலாற்று செய்திகளையும் கொண்டிருந்த ஒரு நூலகம் சிங்களவர்களால் எரிக்கப்பட்டு, சூறையாடப்பட்டு, சாம்பலாக்கப்பட்டு தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை தொலைத்திருந்த நாள் மே 31 முதல் ஜூன் 1 இந்த நாள்கள் எங்களுக்கு துக்கமான நாள். நாங்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு எங்களுடைய துக்க நாளாக கருதி எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி பிற நாட்டவர்களுக்கும் இந்த செய்தியை கடத்த வேண்டிய கடமையில் இருக்கிறோம். என்னுடைய டிக்டாக்கை பார்த்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறைகளிடம் ஒரு வேண்டுகோள்: தயவு செய்து எங்களுடைய ஈழச் செய்திகளை உங்கள் வாழிட மொழியில் உடனுக்குடன் காணொளிகளாக செய்து போடுங்கள். தமிழர்கள் மட்டும் இச்செய்தியை அறிந்தால் போதாது, வெளிநாட்டவர்களுக்கும் நாங்கள் வேகமாக கடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இணையத்தில் தட்டினால் தமிழனுடைய வரலாறு தவறாக பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இனியாவது நாங்கள் முடிந்தவரை எங்களுடைய செய்திகளை, எங்களுடைய வரலாற்று செய்திகளை, எங்களுடைய இன படுகொலைகளை, எங்களுடைய மண்ணின் விடுதலைக்கான தேவையை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறோம். குழந்தைகளை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதற்கான முன்னெடுப்பை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடும் மே 31 ஜூன் 1 இந்த 2 நாட்களில் ஒரு நாளாவது நீங்கள் செவ்ரோன் நகருக்கு அந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய நூலக எரிப்பு சார்ந்த விடயங்களை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.